டிஎன்பிஎஸ்சி வழித்துணை நண்பர்களுக்கு வணக்கம். இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ. இதில் ஒரு பர்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் யாருன்னா சிபி சக்கரவர்த்தி. இவர் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். இவர் என்னவா ஒர்க் பண்ணியிருக்காருன்னா மத்திய பிரதேசில் 2008 ஐஏஎஸ் கலெக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னா பிந்த் மற்றும் நரசிங்கபூர் என்ற 2 டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காருன்னா அந்த ஸ்டேட்டுடைய வார் ஹவுசிங் அண்ட் லெஜிஸ்டிக் கார்ப்பரேஷனில் மேனேஜிங் டைரக்டராகவும், வார் ஹவுசிங் அண்ட் லெஜிஸ்டிக் கார்ப்பரேஷன் எதை பற்றி சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே அக்ரிகல்ச்சருக்கு சார்ந்த அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து குடோன் வச்சு பாதுகாக்குவாங்க. அதோடைய பர்பஸ் அதுக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது. அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் வேற எங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு, சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் அஃபேர்ஸ் கமிஷனராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இது எதுக்குன்னா மக்களுக்கு வந்து ரேஷன் மூலமாக தான் உணவுப் பொருட்கள் கொடுப்பாங்க. அந்த ரேஷன்ஸ் ஒழுங்குபடுத்த இதில் இருந்திருக்காரு கமிஷனராக. அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷனில் மேனேஜிங் டைரக்டராக இருந்திருக்காரு. இவரை பற்றி ஏன் இப்போ நம்ம பார்க்க போறோம், இது வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சிஎம் இருக்காருன்னா அந்த சிஎம்க்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி ஒருத்தர் இருப்பார். நேர்முக செயலாளர் தான் பர்சனல் செக்ரட்டரிக்கான தமிழாக்கம் கொடுத்திருக்காங்க. நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது வந்து தனிப்பட்ட செயலாளர்னு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த சிஎம்க்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பாக தான் இவர் இருக்காரு. ஒவ்வொரு விஷயமும் சிஎம் கிட்ட நமக்கு ஒரு டீடைல்ஸ் வருதுன்னா அது இவர் மூலமாக தான் வரும்னு சொல்றாங்க. சரி, இப்போ ஏன் இது சொல்றாங்கன்னா அதாவது பர்சனல் செக்ரட்டரி என்ற ரோலுக்கு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த ஒரு நபரையும் நியமிச்சதில்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மோகன் யாதவ் சிஎம்க்கு சிபி சக்கரவர்த்தி என்றவரை வந்து பர்சனல் செக்ரட்டரியாக நியமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இவர் இப்போ என்னவோ அந்த ஸ்டேட்ல ஒர்க் பண்ணியிருக்காருன்னா அர்பன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் கமிஷனராக இருந்திருக்காரு.